Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw டாக்டர்ட்ட செக்கப்க்கு போனா prescription letter கொடுப்பாங்களா அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு A4 ஷீட் எடுத்துப்போம். A4 ஷீட் வச்சிட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல அதை எடுத்து வந்துட்டு இங்க நம்ம இதுக்கு கரெக்ட்டா இப்படி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நாம ப்ளூ கலர்ல அவுட்லைன் கொடுத்துப்போம். ஒரு 4 வெச்சுப்போம். ஸ்ட்ரோக் வந்து 4 வெச்சாச்சா? இப்போ இங்க இருந்து ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து வந்துட்டு இங்கே இப்படி ஒரு சாய்வா ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுப்போம். போட்டுட்டு இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குல்ல அதை எடுத்து வந்துட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருவோம், அவுட்லைனும் ப்ளூ கலர் கொடுத்துருவோம். இப்போ கொடுத்தாச்சா? இது வந்துட்டு நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த ஹார்ட் சிம்பிள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம டாக்டர் நேம், இங்கே டாக்டர் நேமு குவாலிஃபிகேஷன் இங்கே எழுதி வச்சுருக்கேன்னா அந்த டாக்டர் நேம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இதை வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துப்போம். இந்த டாக்டர் நேமை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் வச்சுப்போம். டாக்டருக்கு வந்து அட்ரஸ்ஸு டெலிஃபோன் நம்பர் வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கிளினிக் நேமு, டாக்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த கிளினிக் நேம் வச்சுட்டு இங்கே அட்ரஸ் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இந்த கிளினிக்கு ஒரு சிம்பிள் போடுவோம். நம்ம ஒரு சர்க்கிள் இப்படி ரவுண்டாக போட்டுப்போம். இதுக்கு வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துப்போம். அவுட்லைன் வந்து வேணாம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். ஸ்ட்ரோக் வேணான்னு கொடுத்துட்டு இதை கரெக்டாக இப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துகிட்டு இங்கே 90 டிகிரி போட்டு ரொட்டேட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுருங்க. அதில் நம்மளுக்கு கிளினிக் சிம்பிள் வந்துடுச்சு. அந்த கிளினிக் சிம்பிளை சின்னதாக்கிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுப்போம். இங்கே வந்து டெலிஃபோன் நம்பரும் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நேம்லாம் எழுதுவோம்ல அது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நேமு ஏஜு ஜெண்டர் டேட் வெயிட் டெம்பரேச்சர் பல்ஸு பிபி இதெல்லாம் இங்கே எழுதி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மேலே 6ன்னு வச்சுட்டு கீழே வந்துட்டு 2ன்னு வச்சு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே அன்குரூப் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல் கொடுத்துட்டு லாஸ்ட் பக்கம் இருக்குல்ல இந்த லாஸ்ட் பக்கம் எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை இப்படி கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுருங்க. இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட பெருசாக்கி விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நிறைய எழுதுவோம். இங்கே வந்து கொஞ்சம் மில்லி லிட்டர் தான் எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை எப்படி சின்னதாக்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸை டிலீட் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து மெடிசன் எழுதுறது வரும். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம்மா இது எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் என்னென்னா இங்கே வந்து இந்த மெடிசன் நேமு இது வந்து டாக்டர் எழுதுறது மார்னிங் ஈவினிங் நைட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே வந்துட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே சும்மா ஒரு டிசைன் ப்ளூ கலரில் கொடுத்துறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட இதை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் அமுக்கிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற எல்லா லெட்டருக்குமே ஒயிட் கலர் கொடுத்துருவோம். இப்போ இந்த சிம்பிள் இருக்குல்ல இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எப்படி நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இது வந்து எழுத்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் லெட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு.